ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்ட் டேஸாக கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பற்றி ரொம்பவே இதாக நல்ல விதமாக போட்டிருந்தாங்க. ஸோ நாமளும் இதை ட்ரை பண்ணலாமே, ஏன்னா இது வந்து நல்லா ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை குடிக்கும்போது ரெகுலராக ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வாங்கி இதெல்லாம் ஆல்ரெடி நல்லா தண்ணியில் ஃபுல்லாக அலசிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போட்டு குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த பாதாமில் இருக்க இந்த ஸ்கின் மட்டும் பீல் பண்ணிவிட்டு காலையில் மிக்சியில் போட்டு எந்த வித சுகரெல்லாம் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக இது மிக்சியில் போட்டு அடித்து, இது வந்து 2 ஆளுக்கான ஒரு குவான்டிட்டி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக ஒருத்தங்க குடிக்கிறதா இருந்ததுன்னா இதை விட கம்மியாக குவான்டிட்டி இருக்கும். இதை நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். குறிப்பாக இந்த டயட் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம என்ன காலையில் டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எடுக்கிறதுக்கு இதை ஒரு டம்ளர் இந்த ஜூஸ் குடித்தாலே இதில் வந்து ஏகப்பட்ட ப்ரோட்டீன், ஏன்னா இதில் எல்லாமே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் குடித்தாலே போதும். பட் இன்கேஸ் நீங்கள் வெயிட்டு கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது வெயிட் கெயின் ஆகும். இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சவங்க இந்த ஜூஸ் மட்டும் குடித்து உங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நார்மலாகவே ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஏன்னா ப்ரோட்டீன் அதிகம். ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக லேடிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரோட்டீனு. ஸோ அதை நானுமே ரீசன்ட் டேஸாக ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஸோ நானும் இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதை ஊற வச்சுருக்கேன். இன்னையிலேருந்து இது ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வேணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில். ஓகே, தேங்க்யூ.